வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, IPL 2025 ரீடென்ஷன் பத்தி பல நியூஸஸ் சோஷியல் மீடியால போயிட்டு இருக்கோம். அதை பத்தி நம்ம நேத்தே சொல்லியிருந்தோம். டோட்டலா 5 ரீடென்ஷன் கொடுக்க போறாங்க. RTM வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்லங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாமே ஒரு அன்அபிஷியலான நியூஸ் தான். இன்னும் ஒரு 2 daysல வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நேத்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கே அது கன்ஃபார்ம் ஆயிருக்கும், தெரியல என்னன்ட்டு. ஸோ ஆனால் அது கண்டிப்பா இன்னும் 1 or 2 daysல கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன்னா பெரிய பெரிய லைக் வெப்சைட்ஸ் லைக் இந்தியன் எக்ஸ்பிரஸ், இன்சைட் ஸ்போர்ட், அதுக்கப்புறம் கிரிக் ட்ராக்கர் மாதிரி குட்டி குட்டி வெப்சைட்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா பிரேக் பண்ணிட்டாங்க 5 ரீடென்ஷன். இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, தலை MS தோனி அடுத்த சீசன் ஆடுவாரா ஆட மாட்டாராங்கிற கொஸ்டின் வந்து எல்லார் மனசுக்குள்ளேயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வேதாள மாதிரி அப்படியே தொத்திக்கிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா MSD கிட்ட ஆல்ரெடி ஒரு பெரிய இன்டர்வியூ ஈவெண்ட் ஒன்றில் கேட்டாங்க, இது மாதிரி நீங்க IPL 2025க்கு வருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அவர் சிம்பிளா பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. என்ன அப்படின்னா, இந்த IPL ரீடென்ஷனோட ரூல்லாம் நான் பார்ப்பேன், அது கொஞ்சம் டீமுக்கும் எனக்கும் ஏற்ற மாதிரி வருது அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிட்டாரு. அதாவது என்னன்னா, இப்போ வந்து கம்மி ரீடென்ஷன் கொடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவர் ரீடெயின் பண்ணிக்க மாட்டார். ஓரளவுக்கு டீசெண்டான ரீடென்ஷன் இருக்கு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற வயசில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் வந்து ரீடெயின் ஆயிப்பாரு அப்படிங்கிறது தான் அதுக்கான இது. இப்போ 5 ரீடென்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் 3 இந்தியன் 2 ஃபாரினர் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகே, அண்ட் ஆக்சுவலி மேக்ஸிமம் 3 இந்தியன் 2 மேக்ஸிமம் ஃபாரினர். அதாவது 3 இந்தியனுக்கு மேல பண்ண முடியாது, 2 ஃபாரினருக்கு மேல பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நேத்து படிச்சேன். ஆனா நிறைய பேர் என்ன போடுறாங்களா, அப்படி கிடையாது, நீங்க வந்து 5 பேரை வேணாலும் இந்தியனா பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் பண்ணவே முடியாது. மேக்ஸிமம் நீங்க 3 இந்தியன் பண்ணணும், மேக்ஸிமம் நீங்க 2 ஃபாரினர் வந்து பண்ணணும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்க 1 ஃபாரினர் 2 இந்தியன், அது நீங்க எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஆனா மேக்ஸிமம் ஒரு இந்தியன் பிளேயர்ஸ் ரீடைன் பண்ண போறீங்கன்னா 3 பேர் தான் உங்களால பண்ண முடியும். அப்படிதான். ஓகேவா? சோ MS தோனி ரீடைன் ஆவாரா? ஏன்னா 3 இந்தியன் பிளேயர்ஸ் தான் ரீடைன் ஆவாங்க அப்படிங்கிற பட்சத்தில் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா லைக் ஒரு ரவீந்திர ஜடேஜா, அதுக்கப்புறம் ருத்ரா ஜெய்க்வாட் கண்டிப்பா CSKவோட 2 ரீடென்ஷன் இதுக்குள்ள வந்து வந்துருவாங்க. இந்த இன்னொரு ரீடென்ஷன் மேபி சிவம் டுபேவா இருக்கலாம், இல்ல MS தோனியா இருக்கலாம் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா, RTM வந்து பாத்தீங்க அப்படின்னா இல்ல. சோ RTM இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் இன்கேஸ் அப்படி இன்னும் அபிஷியலி சொல்லப்படல, RTM இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா MS தோனி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரீடைன் ஆகுறது கஷ்டம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நீங்க மேக்ஸிமம் 3 இந்தியனை தான் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கு. அப்படிங்கிற பட்சத்தில் ருத்ரா ஜெய்க்வாட், ரவீந்திர ஜடேஜா டெஃபினெட்லி 2 ரீடைன் ஆயிருவாங்க. 3வது ரீடைனா சிவம் டுபே உள்ள வந்துருவாரு. ஸோ MSD ஆடுறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இல்லப்பா RTMும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, இல்ல நீங்க 3 இந்தியனுக்கு மேல வந்து ரீடைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல் கொண்டு வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் MS தோனி ரீடைன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இருக்கு. ஆக்சுவலி இப்ப நான் சொல்றது உங்களுக்கு கண்டிப்பா குழப்பமா தான் இருக்கும். ஏன்னா சோஷியல் மீடியால சொல்லப்படுறதே வேற. 5 ரீடென்ஷன் அப்படின்னா 5 இந்தியன் கூட பண்ணிக்கலாம், 4 இந்தியன் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அது அப்படி கிடையாது. நீங்க 5 பேர் கொண்டு வர்றாங்க ரீடென்ஷன் அப்படின்னா மேக்ஸிமம் 3 இந்தியன், மேக்ஸிமம் 2 ஃபாரினர்ங்கிற ரூல் படி தான் கொண்டு வருவாங்க. ஸோ நீங்க மேக்ஸிமம் 3 இந்தியனை தான் பண்ண முடியுங்கிறப்போ எப்படி நீங்க MS தோனியை பண்ணுவீங்கிற கேள்வி வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கு. ஆக்சுவலி எனக்கு பர்சனலி வந்து இருக்கு. ஆனா எனக்குமே வந்து நான் இந்த ஒரு வீடியோல சொல்லியிருந்தேன், தலை போதும், அவரை நம்பியே நம்ம நிறைய வருஷம் இருந்துட்டோம். அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த ஜெனரேஷன் வந்துட்டாங்க, ஸோ அவங்க விளையாடட்டும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஆனால் நான் ரீசெண்டாக லப்பர் பந்து பார்த்துருந்தேன். ஸோ லப்பர் பந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கிரிக்கெட் மூவி நான் ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தது ஆஃப்டர் ப்ளூ ஸ்டார். எஸ், இந்த இயரோட கண்டிப்பாக என்னோட டாப் 5 லிஸ்ட்டில் அது வந்து இருக்கும். அதில் அந்த பொட்டு வச்ச தங்கக்கூடம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டனோட பாட்டை போட்டு கெத்து தினேஷ் நடந்து வரப்போ வேற மாதிரி வைப்பு தியேட்டர்லேயே கொடுத்துச்சு. நான் அப்பவே யோசிச்சேன், MS தோனிக்கு IPL 2025ல சேப்பாக்கில் இந்த பாட்டை போடணும், நம்ம எல்லாரும் சும்மா செதறணும் கத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன். அட்லீஸ்ட் அதுக்காகவாது என்னோட மன புத்தியை பாருங்க எப்படிலாம் யோசிக்கிறேன்னு, அதுக்காகவாச்சும் MS தோனி வந்து விளையாடணும் அப்படிதான் நான் சொல்றேன். சரி, ஓகே, ஜோக்ஸ் அபார்ட் வந்து இந்த ரீடென்ஷன் அபிஷியலி அறிவிக்கிறப்பதான் MSD கண்டிப்பா ஆடுவாரா ஆட மாட்டாரா அப்படிங்கிறது வந்து தெரியும். ஆனா அதுக்குள்ள நிறைய பேர் ஃபயர் விட்டுக்கிட்டு இருக்காங்க, MS தோனி கண்டிப்பா ரீடைன் ஆவார் அப்படிங்கிறது. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான ஒரு இதுதாங்க, சீரியஸ்லி. எஸ், அது வந்து எப்போ அபிஷியலி அறிவிக்க போறாங்களோ அப்பதான் அதோட இதுவே வந்து இருக்கு, பார்க்கலாம். அண்ட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் வேற சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப 3 இந்தியன் அப்படின்னு சொல்றாங்கன்னா அதுல 1 அன்கேப்டு பிளேயரா சொல்றது கூட நிறைய சான்சஸ் இருக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி அன்கேப்டுன்னு வர்றப்போ நம்ம வந்து ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி போகணும். என்னன்னா இந்த BCCI கிட்ட வந்து ஒரு
ரூல் வந்து கேட்டிருந்ததா ஒரு நியூஸ் பரவலாக பேசப்பட்டுச்சு. 5 வருஷம் ஆயிருச்சு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி அப்படின்னா அவங்கள அன்கேப் லிஸ்ட்ல வைங்கன்னு கேட்டதா வந்து ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இன்கேஸ் அந்த ரூலும் கொண்டு வந்தாதான் எம்எஸ்டி வந்து அன்கேப்டு லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ இப்போ எம்எஸ் தோனி விளையாடுவாரா மாட்டாரா, இல்லை சிவம் டுபேவை எம்எஸ் தோனிக்காக அவங்க இழப்பாங்களா, இல்லை ரவீந்திர ஜடேஜா மேல எது கை வைப்பாங்களா அப்படிங்கிற இவ்வளோ கேள்விகள் வந்து என்னைய சுற்றி மட்டும் இல்லை நிறைய கிரிக்கெட் ரசிகர்களை சுற்றி போய்கிட்டே இருக்கு. பார்க்கலாம், கூடிய விரைவில் அதுக்கான விடை வந்து தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்எஸ்டி உள்ள வருவாரா மாட்டாரா, இல்லை ப்ரோ அவர் வேண்டாம், இல்லை ப்ரோ அவர் வேணும் அப்படிங்கிற உங்களோட ஒப்பீனியன் என்னவா இருந்தாலும் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. வேற என்ன வீடியோ வேணும் ஐபிஎல் ரீடென்ஷன் பற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கான வீடியோ உங்களை வந்து சேரும். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல். ஸ்டே சேஃப் மக்களே, ஸ்டே சேஃப்.